शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला मूणावदि श्लोकम्। मंत्रार्थवाद विधिभिः बहुधा विभक्तः यः शब्दराशिः अनपेक्षतया प्रमाणम् सोऽयं विमत्सर विमृष्ट पदार्थतत्त्वः वेदः प्रकाशयति केवलम् ईश्वरत्वाम्। இந்த வேதமானது ஏ ஈஸ்வரா ஒன்ன மாத்திரம்தான் பிரகாசப்படுத்துகிறது, ஒன்ன மாத்திரம்தான் சொல்லுகிறதுங்கிறார். பிரதிஜை பண்ணிட்டார். வேத பிரகாசயதி கேவலம் ஈஸ்வரத்வாம். ஹே ஈஸ்வர, வேதா கேவலம் துவாம் பிரகாசயதி, ஒன்ன மட்டும்தான் வேதம் சொல்லியிருக்குங்கிறது. அந்த வேதம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, மந்திர அர்த்தவாத விதிபிஹி பகுதா விபக்தா, மந்திர ரூபமாகவும் அர்த்தவாத ரூபமாகவும் விதிகள் ரூபமாகவும் இப்படி பலவிதமாக பிரிக்கப்பட்ட அந்த வேதமானது உன்னைத்தான் சொல்லுகிறது. உன்னை சொல்லக்கூடிய மந்திரங்களும் இருக்கு, அர்த்தவாதங்களும் இருக்கு, விதிகளும் இருக்கு அப்படிங்கிறார். வேதம் சொன்னா அந்த பெரிய விஷயமா என்ன, வேதத்துக்கு அவ்வளவு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, எஸ் சப்தராசி அனபேக்ஷதையா பிரமாணம். லோகத்துல சப்த பிரமாணம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, ஒருத்தன் சொல்றதை நம்ம எதை வச்சு நம்புவோம் அப்படின்னு கேட்டா, அதனுடைய பிராமாண்யத்தை நம்ம எப்படி ஏத்துப்போம் அப்படின்னு கேட்டா, சொல்றோமா நமக்கு ஆப்தனாக இருக்கான், அவன் பொய் சொல்ல மாட்டான், நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவன் சொன்னதை நம்பலாம். ஆனா வேதம் அப்படி இல்லை. இப்ப சொன்னோமே லோகத்துல ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு, அதே ஆசாமி ஒருத்தனுக்கு ஏதோ பிரமம் பிரமாதம் விப்ரலிப்சா இத்தியாதி காரணங்கள்னாலே வேற மாதிரியாக சொல்றான்னு சொன்னா அதை நம்ம பிரமாணம்னு ஏத்துக்க முடியாது. நமக்கே சந்தேகம் வரும். புதுசா ஒருத்தன் சொல்றதை கேட்டா, இவன் சரியாத்தான் சொல்றானா, இல்ல ஏமாத்துறதுக்காக சொல்றானா, இல்ல தெரியாம சொல்றானா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆக இந்த சந்தேகத்தை போக்கிட்டாதான் அதனுடைய பிராமாண்யம் நிச்சிதமாகும். அதாவது லோகத்துல ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா அந்த பேச்சு ஸ்வத பிரமாணம் இல்லை. நம்ம முதல்ல எப்படி எடுத்துப்போம்னா, இந்த மாதிரி அவன் தெரிஞ்சுட்டு பேசுறான், அதனால அவனுடைய அபிப்பிராயம் இது அப்படின்னு, அவன் தெரிஞ்சின்றது இதுன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம்னு சாபர பாஷ்யத்துல சொல்றான். ஆனா வேதம் அப்படி இல்லை. அது ஒரு புருஷனுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கக்கூடியதாக அமையல. அந்த சப்த ராசி இருக்கே, வேதம்னு சொல்லக்கூடிய அந்த சப்த ராசியானது அனபேக்ஷதையா பிரமாணம். பாதராயணஸ்தத் பிரமாணம் பாதராயணஸ்ய அனபேக்ஷத்வாத் ஜெய்மினி சூத்திரம் பண்ணியிருக்கார் வேத பிரமாணத்தை சொல்றதுக்கு. அது ஸ்வத பிரமாணமா, இது பிரமாணமா இல்லையா அப்படின்னு கேட்டு சந்தேகப்பட்டு அதுக்கப்புறம் இதாமா இதே சொல்லியிருக்கா, அதை பார்த்து தான் சொல்லியிருக்கா, அதனால சரி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வேதத்துக்கு இல்லை. ஏன்னா அது மூல பிரமாணத்தை அபேட்சிக்க கூடிய ஒரு பிரமாணம் இல்லை, அது ஸ்வத பிரமாணமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த வேதமானது சோயம் விமத்சர விமிருஷ்ட பதார்த்த தத்துவ, மாத்சரியத்தை விட்டுட்டு பதார்த்தத்தை ஆலோசனை பண்ணி பார்த்தோமானால் அப்ப அந்த வேதம் உன்னைத்தான் சொல்லுகிறது, உன்னை பற்றி தான் பேசுகிறது அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும். மாத்சரியம் கண்ண மறைக்கும், அதனால நமக்கு வேற மாதிரியான அர்த்தம் தெரிஞ்சாலும் மாத்சரியம் இல்லாத ஒரு நல்ல திருஷ்டியில பார்க்கும்போது வேதம் ஒன்ன சொல்றது அப்படிங்கிறது தீர்மானமாகிறது. இந்த விஷயத்த மேல அடுத்த ஸ்லோகங்கள்ல இருந்து நிறைய பிரதிபாதனம் பண்ண போறார். நமசேஷித்வம் ஆக்கியாத்தும் ஐஸ்வர்யக நிபந்தனம் மகேஸ்வர பதஸ்யாதௌ மகாதேவைக வாச்சியதாம். ஆகான்னு மேல சொல்லணும், வாக்கியம் பூர்த்தியாகாம இருக்கிறது.
முதல்ல ஈஸ்வர சப்தத்தை எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ண போறார். அதாவது அடுத்த ஸ்லோகத்துல அது வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கை வியாக்கியாத்தா என்ன சொல்றார்? சுவாமி இடத்துலதான் நமசேஷித்துவம் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இந்த புஸ்தகத்துல பிரதிபாத்திய விஷயம் அது ஒண்ணு. நமகான நமஸ்காரம் யாரை குறிச்சு சொல்லியிருக்கு வேதத்துல அப்படின்னு கேட்டா அது ஈஸ்வரனை பத்தி தான், சிவனை பத்தி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கறத நிரூபணம் பண்ண வேண்டிய ஒரு பிரதிபாத்திய விஷயமா எடுத்துட்டு இருக்காரு. இத சொல்றதுக்கு ஐஸ்வர்யத்தை பிரவൃத்தி நிமித்தமாக கொண்ட மகேஸ்வர பதம் இருக்கே, அது யார சொல்றது அப்படின்னு கேட்டு, அந்த மகேஸ்வர பதம் ஈஸ்வர பதம் பரமேஸ்வரனை அதாவது சிவனையே குறிக்கிறது அப்படிங்கறது முதல்ல நிரூபணம் பண்றாராம். இந்த இடத்துல வியாக்கியாதா என்ன பண்ணிவிட்டார்? இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்றச்சே ஈஸ்வரனை சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன, அர்த்தவாதங்கள் என்ன, விதிகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்து அதே எழுதிட்டார். அதே எழுதினத்துல அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம யோஜனை பண்ணி சொல்லும்படியாக இருக்கு. அநேகமா இங்க சொன்ன வாக்கியங்களுக்கெல்லாம் மேற்கொண்டு வியாக்கியானம் அவரே பண்ணுவா. அதனால நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. முதல்ல என்ன எடுக்கிறாருன்னா, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம், இது மந்திரம். ஈசானஹா சர்வ வித்யானாம், எல்லா வித்தியைகளுக்கும் ஈஸ்வரன் அதிபதியானவர். ஈஸ்வர சர்வபூதானாம், எல்லா பூதங்களும் எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரன், அதை நியமனம் பண்ணி கொண்டே இருப்பவர் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இந்த இடத்துல ஈஸ்வர சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு, ஈசான சப்தம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமீஸ்வராணாம் பிரதமம் மகேஸ்வரம் இத்தியாதயா ஈஸ்வர விஷயாக மந்திராக. ஈஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அந்த ஈஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர் மகேஸ்வரஹா, மகேஸ்வரம் பிரதமம் மகேஸ்வரம், ஈஸ்வராணாம் மத்தியே பிரதமம், ரொம்ப சிரேஷ்டனானவர் அப்படின்னு இந்த மந்திரங்கள்லாம் ஒன்னதான் சொல்றது. அர்த்தவாதம் என்ன சொல்றாங்கன்னா, யத ஈஷ்டே ஈஸ்வரஹா இத்தியாதயா ஈஸ்வர விஷயா அர்த்தவாதாக, அவர் எல்லாத்தையும் தனக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுண்டு எல்லாத்தையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தவாதங்கள்லாம் இருக்கு. விதியை சொல்றார், காரணம் துத்யேய சர்வைஸ்வர்ய சம்பன்னஹா சர்வேஸ்வரஸ்ச சம்பு. இந்த சமஸ்த ஜெகத்துக்கும் இது காரணமானதோ அதைத்தான் தியானம் செய்ய வேண்டும். காரணம் துத்யேய, சமஸ்த ஜெகத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு கேட்டா சர்வைஸ்வர்ய சம்பன்னஹா சர்வேஸ்வரஸ்ச சம்பு, எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உள்ளவர், அதே சமயத்துல எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர், அவர்தான் சம்பு, அவர்தான் காரணம், அவர்தான் தேயகன உபாசிக்கப்பட வேண்டும், அவரை உபாசனை செய்ய வேண்டும். எங்க இருக்குது? இத்தியாதயா அதர்வசிகாயாம் ஆம்நாதாக விதயா. இந்த அதர்வசிகா இப்படிலாம் நிறைய கிரந்தங்கள் இருக்கு உபனிஷத்துகளில, அதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கான் இந்த மாதிரி. இந்த அதர்வ சிரசி, அந்த அதர்வ சிர உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து நிறைய வாக்கியங்கள் எடுக்கிறார். அத கஸ்மாதுச்யதே ஏகோ ருத்ரஹா ஏக ஏவ ருத்ரோ நத்விதீயாய தஸ்தே ய இமான் லோகான் ஈஷத ஈஷனீயுஹு ஜனனீயுஹு இதி. புதுசா இருக்கு இந்த சப்தம். அத கஸ்மாதுச்யதே ஈசான இதி யஸ் சர்வான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி ஜனனீபிஹி பரமசக்திபிஹி அபித்வா சூரனோன்மோ அதுக்தா இவ தேனவஹ ஈசானமஸ்ய ஜகதஸ்ஸு வர்துஷம் ஈசானமிந்திரதஸ்துஷா தஸ்மாதுச்யதே ஈசான இதி. அத கஸ்மாதுச்யதே மகேஸ்வரஹ யஸ் சர்வான் லோகான் சம்பக்ஷயதி அஜஸ்ரம் ஸ்ருஜதி விஸ்ருஜதி வாசயதி தஸ்மாதுச்யதே மகேஸ்வரஹ ஈசானம் தமீசானம் புருஷம் தேவமீட்யம் இத்தியாதயச்ச. சொன்ன இந்த ஈசான சப்தம், ஈஸ்வர சப்தம், ருத்ர சப்தம், இந்த மாதிரி இந்த பதங்களுக்கெல்லாம் நாம தனியா வியாக்கியானம் பண்ண வேண்டாங்கிறதுக்காக அந்த உபனிஷத்தை வியாக்கியானம் பண்ணி கொடுத்துருக்கு. அதை எடுத்து பார்த்தா போதும்.
அதர்வசிரஸ்ங்கிற உபநிஷத்துல சொல்லியிருக்கான். இப்ப மேல படிக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் அதை சேர்ந்தது. அதுல முதல்ல அதகஸ்மாதுச்சதே ஏகோ ருத்ர இதி அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பதில் சொல்றது. ஏன் அவரை ஏகோ ருத்ரஹா அப்படின்னு சொல்லியிருக்கே, அது எதுக்கு, ஏன் அவரை ஏகோ ருத்ரஹா அப்படின்னு சொல்றது வேதம் அப்படின்னு கேள்வி. பதில் என்ன, ஏக ஏவ ருத்ரஹா நத்விதீயாய தஸ்தே. ருத்ரங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் நத்விதீயாய தஸ்தேங்கிறதுல அத்விதீயம்னு அர்த்தம் கிடைக்குது. இவரை விட்டா வேற யாருமே இல்லை, இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இவர் என்ன ஒருத்தர் தான் இருந்துட்டு என்ன பண்றாரு இவர் கேட்டா, இமான் லோகான் ஈஷத்தே. ஈசனீயுகு ஜனனீயுகுன்னு போட்டிருக்கு. எல்லாம் சாந்தசமான ஒரு ரூபம். அதாவது சமஸ்த லோகத்தையும் இவர் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுண்டு நடத்தி வருகிறார். ஆகையால இவருடைய விசேஷம் ருத்ரஹாங்கிறது இது இவருக்கு சமானமாக வேற யாரும் இல்லை. ருத்ரஹாங்கிறதுக்கு ஆயிடுச்சு. அச கஸ்மாத் உச்சியதே ஈசானஹா. ஈசானஹா ஈஷ்டே இது ஈசானஹான்னு இது சப்தத்துக்கு உற்பத்தி. இந்த ஈசானஹான்னு இவரை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத உபனிஷத்து சொல்றது. யஸ் சர்வான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி ஜனனீபிஹி பரமசக்திபிஹி. இவர் என்ன பண்றாரா, எல்லா லோகத்தையும் இவர் தான் உற்பத்தி பண்றாராம், சிருஷ்டி பண்றார். எதை வச்சு சிருஷ்டி பண்றாருன்னு சொன்னா, ஈசனீபிஹி ஜனனீபிஹி பரமசக்திபிஹி. இவர் நிறைய சக்திகளை வச்சுருக்கார். அந்த சக்தியானது உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி. அந்த ஜனனீபிகின்னு சொன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி. ருத்ரன்னா வெறும் சம்ஹார சக்தி தான்ங்கிறது இல்லை, சம்ஹார சக்தி இருக்கு. அதை தவிர்த்து ஜனனீபிகி ஈசனீபிகி பரமசக்திபிகி, அவர்கிட்ட சிருஷ்டி பண்ற சக்தியும் இருக்கு, அதே சமயத்துல சம்ஹாரம் பண்ற சக்தியும் இருக்கு, அதை பாலனம் பண்ணக்கூடிய சக்தியும் இருக்கு. எல்லா சக்தியும் அவரிடத்துல இருக்கு. அதனால இப்ப ஏற்பட்ட பரமசக்திகளை கொண்டு சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனாக எவர் இருக்காரோ அப்படி இருக்கிறதுனாலதான் அவருக்கு ஈசானஹா அப்படின்னு ஒரு பேரு. அப்படின்னு ஈசான சப்தத்துக்கு அர்த்தத்தை காமிக்கிறது இந்த ஸ்ருதி. அப்புறம் அபித்வா சூரனோனுமஹா இந்த மந்திரத்தை வேற சொல்லியிருக்கு. அங்கேயும் ஈசானம்னு வருது. அபித்வா சூரனோனுமஹா அதுப்தா இவ தேனவஹா ஈசானமஸ்ய ஜெகத சுவர்திருஷம் ஈசானம் இந்திர தஸ்துஷா அப்படின்னு ஒரு மந்திரம். அதனாலதான் ஈசானஹான்னு சொல்றதான். அதுப்தா இவ தேனவஹா. அதுப்தான்னு சொன்னா பால் கறக்கணும், இன்னும் கறக்கலை, கறக்காத மாடுகிட்டேன்னு தான் நிறைய பால் வரும். அந்த மாதிரி உங்களை நமஸ்காரம் பண்றோம், நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பண்றோம். நோனுமஹா ஹே சூர ஈசான ருத்ரனே பரமேஸ்வரனே உங்களெல்லாம் நாம ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்றோம். இந்த ஜகத்துக்கே ஈசானம் ஈஸ்வரனானவன் நீ. ஸ்வர்திருஷம் ஈசானம் இந்திர தஸ்துஷா அப்படின்னு போட்டிருக்கு. இவரையே பல சப்தங்கள்னால சொல்லி ஸ்வர்க்கத்துல பார்க்கக்கூடியவர், ஸ்வர்க்கத்தை பார்க்கிறவர், அப்பேற்பட்டவரை நாங்க சொல்றோம். அந்த மாதிரிலாம் மந்திரங்கள் வர்ணிச்சபடியாலே தஸ்மாதுச்சியதே ஈசானஹா இது, அதனாலதான் ஈசானஹான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. வியாக்கியானம்னா அந்த ஸ்ருதியே பண்ணக்கூடிய வியாக்கியானம் இது. அச கஸ்மாத் உச்சியதே மகேஸ்வரஹா. ஈசான சித்தமாச்சு. மகேஸ்வரஹான்னு ஏன் பேரு, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றார். யஸ் சர்வான் லோகான் சம்பக்ஷயதி. சர்வலோகத்தையும் சாப்பிட்டு விடுறாராம், சம்ஹாரம் பண்ணிவிடுறாருன்னு தெரியுது. சம்ஹாரம் பண்றதுனாலையும் அஜஸ்ரம் சிருஜதி, சிருஷ்டி பண்ணிடுறார். சம்ஹாரத்தோட நிக்கல, சம்ஹாரம் பண்ணிட்டு அப்புறம் சிருஷ்டியும் பண்றார். விசிருஜதி வாசயதி. விசிருஜதி விடுறாரா, வாசயத்தின்னா அதை வாசம் பண்ண வைக்கிறார், அதாவது ஸ்திதிக்கும் காரணமாக இருக்கிறார். இந்த மாதிரிலாம் பண்றதுனாலே தஸ்மாத் உச்சியதே மகேஸ்வரஹா தமீசானம் புருஷம் தேவ மீட்யம். அவர் தான் ஈஸ்வரன், ஈசானஹா புருஷா தேவஹா ஈட்யா ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டியவர். ஈட ஸ்துதோன்னு இருக்கு, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவர். இப்படி எல்லா மந்திரங்கள் அவரை பத்தி சொல்றது. கிஞ்ச ஸ்வேதாஸ்வதரோபனிஷதி, ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்துல சொல்லியிருக்கு. ஏகோ ஜாலவான் ஈஷதே ஈசனீபிஹி சர்வாபிஹி
லோகான் ஈஷத ஈஷனீபிஹி ஏகோ ஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துஹ ய இமான் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி விஸ்வஸ்யைகம் பரிவேஷ்டிதாரம் ஈஷந்தம் ஞாத்வா அமிர்தாஸ்தே பவந்தி சுனிர்மலாம் இமாம் சாந்திம் ஈசானோ ஜோதிரவ்யயः இதி. இதோட எல்லாமும் போட்டிருக்கு. ஜுஷ்டஞ்யதா பஷ்யத்யன்யவீஷம் அஸ்ய மஹிமானம் ஏதி வீதசோகः தமீசானம் வரதம் தேவமீட்யம் விசாரியே மாம் சாந்திமத்யந்தமேதி. ய ஈஷே அஸ்ய த்விபதश्चतुष्पदः கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம ச தத்ர யோ ஹ்யமிருதம். அமிர்தஹான்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஷ சமுஸ்தः ஞஸ் சர்வகோ புவனஸ்ய கோப்தா ஈஷே அஸ்ய ஜகதோ நித்யமேவ நான்யோ ஹேது வித்யத ஈஷனாய சஞ்யுக்தமேதத் க்ஷரமக்ஷரஞ்ச வியக்தாவ்யக்தம் ஹரதே விஸ்வமீஷः க்ஷரம் பிரதானம் அமிர்தாக்ஷரம் ஹரஹ க்ஷராத்மானம் ஈஷதே தேவ ஏகः இத்யாதயः. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல போட்டா அதுல இத்தனை ஏகப்பட்ட வாக்கியங்களை எடுத்துட்டார். ஏகா ஜாலவான் ஈஷத்தே ஈஷனீபிஹி. தன்னுடைய ஐஸ்வர்ய சக்திகளை வச்சுட்டு வலைய வச்சா மாதிரி அந்த வலைய வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த வலைக்குள்ள அடக்கி அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் ஆளறாராம். சர்வாபிஹி லோகான் ஈஷனீபி சர்வாபிர் லோகான் ஈஷத ஈஷனீபிஹி. அவருடைய எல்லா சக்திகளை கொண்டும் அவர் அந்த லோகங்களை ஐஸ்வர்யத்தினால ஆண்டு கொண்டிருக்கிறார், நியமனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏகோ ஹி ருத்ரோ ந த்விதீயாய தஸ்துஹு. உங்க தஸ்தே இருக்கு, தஸ்து இருக்கு, இன்னொன்று ரெண்டாவது கிடையாது. இவர் ஒருத்தரா ஏகமேவ அத்விதீயமாக இருக்காராம். அப்படி இருந்துட்டு இமான் லோகான் ஈஷத்தே ஈஷனீபிஹி. தன்னுடைய மாயை சக்தியாலே சர்வலோகத்தையும் அவர் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்புறம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம். இந்த லோகம் போல வியாபிச்சுட்டு இருக்காராம். பரிவேஷ்டித்தான சூழ்ந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்டவர் ஈசந்தம் இதுக்கு நியாமகராக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை ஞாத்வா இவரை தெரிந்து கொண்டால் அமிர்தாஸ்தே பவந்தி, மரணம் இல்லாதவனாக ஆகிவிடலாம். அமிர்தாஸ்தே பவந்தி சுனிர்மலாம் இமாம் சாந்திம் ஈசானோ ஜோதிரவ்யயः இது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தோமானால் ரொம்ப ஒரு ஸ்வச்சமான ஒரு சாந்தி கிடைக்கும். அழுக்கே இல்லாத நிர்மலமான இந்த சாந்தி அவளுக்கு கிடைக்கும். அதனால்தான் அந்த ஈசானஹா ஜோதிஹி அவ்யயஹா அவரை உபாசிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஜுஷ்டஞ்யதா பஷ்யதி அந்யவீஷம் அஸ்ய மஹிமானம் ஏதி வீதசோகः. இந்த ஈஸ்வரன் ஸ்வரூபத்தை எப்போ இவன் பார்க்கிறானோ அப்ப பார்த்த மாத்திரத்திலே அஜ்ஞான நிவர்த்தியாகி அந்த அபேதம் சித்தமாகறதுனாலே இவருக்கு பீதசோகா அஸ்ய மஹிமானமேதி. இது ஞானம் வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சோகம், சம்சார சோகம் இருந்ததோ அது இல்லாத போயிடும். ஈஸ்வரனுக்கு என்ன ஒரு மகிமை இருக்கோ அதே மகிமை இவனுக்கு வந்துடும். ஏன்னா தெரிஞ்சுட்டாச்சுன்னா இவன் வேற, ஈஸ்வரன் வேற இல்லை. ஈஸ்வரன் தான் இந்த ஜீவரூபமாவும் இருக்குன்றதுதான் தெரியாததுனாலே அஜ்ஞானம் போச்சு. தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா, ஞானம் வந்ததுன்னா ஈஸ்வரனே ஆகிவிடுகிறான் இவன் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அப்புறம் தம் ஈசானம் வரதம் தேவமீட்யம் விசாரியே மாம் சாந்திமத்யந்தமேதி. அந்த ஈஸ்வரனான வரத்தை கொடுக்கக்கூடிய பிரகாசமான ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அந்த பரமேஸ்வரனை நல்லா விசாரம் பண்ணி வேதாந்த விசாரம் பண்ணி தெரிஞ்சுண்டாச்சே ஆனால் இமாம் சாந்திமத்யந்தமேதி. இதோ இப்பேற்பட்ட இந்த சாந்தி கிடைக்கும். இந்த சாந்தின்னு அந்த சொல்றார், தனக்கு அனுபவிக்கிற அந்த சாந்தியை சொல்றார். இப்பேற்பட்ட சாந்தியை அவன் அடைய முடியும். இந்த ஈஸ்வரன் தான் ஈஷே அஸ்ய த்விபதश्चतुष्पदः கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா. இந்த 2 கால் உள்ளவர்கள்னா மனிதர்கள், 4 கால் உள்ள பிராணிகள், திபதா சதுஷ்பதா, இது எல்லா விதமான பிராணிகளுக்கும் அவர் நியமனம் பண்ணக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கிறார். அதனாலே அந்த ஈஸ்வரனுக்கே நம்மளுடைய யாகத்துல ஹவிஸ் எல்லாம் கொடுக்கப்படுறது, அவருக்கே நமஸ்காரம். ச தத்ர யோ ஹ்யமிருதம்
அமிர்தகான்னு இருக்கான் போல இருக்கு. ஈசசமுஸ்தகா யஹா சர்வகா புவனஸ்ய கோப்தா. அந்த இடத்துல ஒரு அமிர்தகா மரணம் இல்லாதவர் ஈசனாக இருக்கிறார். யஹா ஞானஸ்வரூபமா இருக்கார், சித் ஸ்வரூபம். சர்வகா எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கார், சர்வகா சர்வவியாபி. புவனஸ்ய கோப்தா புவனத்தை லோகத்தை ரட்சிக்கக்கூடியவர், எல்லா புவனத்தையும் ரட்சிக்கக்கூடியவர். ஈஷே அஸ்ய ஜகதா நித்தியமேவ. இந்த ஜகத்துக்கு எப்போதும் அவர் ஈஸ்வரனாக இருக்கார். அவருக்கு அதனால்தான் அவருக்கு ஈஸ்வரன் பேரு, நித்தியம் ஈஸ்வர. அதனாலே நானியோ ஹேதுர் வித்யத ஈசனா. இந்த ஜெகத்தை பரிபாலனம் பண்றதுக்கோ இதை நியமனம் பண்றதுக்கோ வேற ஒரு காரணம் கிடையாது. இவர் ஒருத்தர் தான் அதுக்கு காரணமாக இருக்கார். அப்புறம் புவனஸ்ய ஈசனாய. அப்புறம் சயுக்தமேத க்ஷரம் அக்ஷரஞ்ச. க்ஷரமும் அக்ஷரமும் ரெண்டு சேர்ந்து இருக்கு. வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் இந்த க்ஷரம் அக்ஷரங்கள் இருந்துருக்கு. அதை ரெண்டையுமே இவர் சம்ஹாரம் பண்ணி வரான். ஹரதே விஸ்வமேஷா. அதுல க்ஷரம் பிரதானம், அமிர்தாட்சரம் ஹரஹ க்ஷராத்மானம் ஈசதே தேவ ஏகா. அந்த க்ஷரங்கிற பிரதானமும் அழிஞ்சு போகக்கூடியது, அக்ஷரங்கிற அமிர்த ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தையும் இந்த ரெண்டையும் இந்த ஈஸ்வரனானவர் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு இருக்கார். அவருக்கு இது தெரிகிறது அப்படின்னு தேவ ஏகா. இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. ச ஈஸ்வரோ ருத்ரோ பூத்வா ச ஈஸ்வரः பிரமேதோः ச ஈஸ்வரः பிரஜாம் பசூன் யஜமானாய பிரஜனயதி இத்யேவமாதயः. இன்னும் இங்க எல்லாமே எடுத்துட்டார். அந்த ஈஸ்வரன் ருத்ரனானார். அவர் தான் பிரமேதோஹோ பிரமாணம் பண்ற ஒரு விஷயத்தை பிரமாணமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸ்வரனாக வந்தார். சஹா ஈஸ்வரா பிரஜாம் பசூன் எஜமானாய பிரஜனயதி. அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்காக அவரை தியானம் பண்ணி உபாசிக்கிறவனுக்கு அந்த ஈஸ்வரன் பிரஜை என்ன பசுக்கள் என்ன எல்லாத்தையும் கொடுக்குறான். மாண்டூக்கியோபனிஷதி அப்படி அந்த உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ சர்வஜ்ஞா இத்தியாதயா. அந்த துரியாவஸ்தையில 4வது ஆத்மபாதத்தை வர்ணிக்கும் போது அவரை சர்வேஷ் ஆமா இல்ல தூங்குறச்சே சொல்லியிருக்கு. சுஷுப்திய காரணம் ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க சொன்ன விஷயம் இந்த சுஷுப்தியில இந்த காரணத்தோட வியஷ்டியா இருக்கிறவனுக்கான பிராஜ்யன். இந்த பிராஜ்யனுடைய சமஷ்டியை நாம பார்க்கும்போது, காரண சமஷ்டியை பார்க்கும்போது அதை உபாதியாக கொண்ட அந்த சைத்தன்யம் தான் சர்வேஸ்வரா ஈஸ்வரன் சொல்லப்பட்டிருக்கு அங்கே. ஆஹா அவரும் இவரும் ஒண்ணுதான். கைவல்யோபனிஷத்யபி கைவல்யோபனிஷத்துன்னு சொல்லிருக்கு. உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அம்பாளோடு கூட இருக்காராம் பரமேஸ்வரன். அதே சமயத்துல 3 கண்கள் உள்ளவராக இருக்கார். நீலகண்டம் பிரசாந்தம், கழுத்துல நீலம் நிறம் இருக்கு, பிரசாந்தமா இருக்காராம். இப்ப ஏற்பட்டவாளை தியானம் பண்ணினாக்க, இப்படி ஏற்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணினத்தினாலே இந்த சம்சாரத்திலேருந்து முக்தி அடைந்து அமிர்தத்துவத்தை அடைகிறான் அப்படின்னு அந்த வாக்கியத்துல கைவல்யோபனிஷத்துல சொல்றது. அதே மாதிரி யோசௌ சர்வேஷு வேதேஷு பட்சத்தே ஹ்யத ஈஸ்வரஹ அகாரோ நிர்குணோ ஹ்யாத்மா அப்படின்லாம் வாக்கியம் இருக்கான். இந்த எல்லா உபனிஷத்துலையும் எல்லா வேதத்திலையும் ஒரு ஈஸ்வரன் ஒருத்தர் சொல்லப்படுறாரு. அது யாருன்னு கேட்டா அகாரஹா நிர்குணோ ஹ்யாத்மா. ஆ அப்படிங்கிற அக்ஷரஸ்வரூபம் குணமில்லாத நிர்குணமான அந்த சுத்த ஆத்மஸ்வரூபம். இப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கு ஈஸ்வரனை. ஏஷாம் ஈசே பசுபதி பசூனாம் சதுஷ்பதாம் உச்ச த்விபதாம் இது இதுவரை சொல்லி. இந்த பசுபதியானவர் எல்லா விதமான பசுக்கள், நாமளும் சேர்ந்து பசுக்கள் தான், 2 கால் உள்ள பசு 4 கால் உள்ள பசு, எல்லா பசுக்களுக்கும் இவர் ஈஸ்வரனானவர். ஈஷ சர்வஸ்ய ஜெகதா பிரபு பிரீணாதி விஸ்வபுக் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அவர் சர்வ ஜெகத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்து பிரபுவானவர், இதனால சந்தோஷம் அடைகிறார். விஸ்வபுக் இப்படி எல்லாம் பகுதா பகு பிரகாரைர் விபக்தா இத்தியாதிபிஹி இந்த மாதிரி இப்ப சொன்னாரோ இல்லையோ. இப்ப சொன்னதுல ஒரு சில வாக்கியங்கள் மந்திரங்கள், ஒரு சில வாக்கியம் அர்த்தவாதங்கள், ஒரு சிலது விதிகள், இப்படியாக பலவிதமாக நிறைய வேத வாக்கியங்கள் இருக்கு. பகு பிரகாரைஹி விபக்தா பேதம் பிராப்தா.
அனபேட்சத்தையா பிரமாணம். அது சொல்றாரு வக்திரு பிராமாண்ய அனபேட்சத்வேன பிரமாணம். இந்த வேத வாக்கியத்தை யாரோ சொல்லித்தான் கேட்க வேண்டியிருக்கு. அவ சொன்னத்தை வச்சுட்டு தான் இந்த வேத வாக்கியத்தை நாம காதால கேட்க முடியாக இருக்கு. அப்படியானால் சொன்னவாளுடைய பிராமாண்யத்தை பத்தி நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? லௌகிகமான வாக்கியமா இருந்தா அந்த சொல்றவன் எப்படி அப்படின்னு பார்த்தாதான் அவனுடைய வாக்கியத்தை நம்ம நம்ப முடியும். ஆனா இந்த வேத வாக்கியத்திலே வக்தாவுடைய பிராமாண்யத்தை நாம அபேட்சிக்கலே. வியாக்கரணம் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா ஏமாத்துறதுக்காக சொல்றானா அதெல்லாம் இல்லை. சொல்ற வாக்கியம் வேத வாக்கியமா இருந்தால் அந்த வேத வாக்கியம் இவன் சொன்னதுக்காக இல்லை, அது வேத வாக்கியங்கிறதுக்காக பிரமாணமாகும். அதனால வக்திரு பிராமாண்ய அபேட்சை அங்க கிடையாது. அப்படி உள்ள சப்தராசி அப்படின்னு சொன்னா அதுதான் வேதம். இந்த வேதத்தை நாம விமர்சனம் பண்ணணுமா? எப்படி? விமர்சர விமர்ஷ்ட பதார்த்த தத்துவ. மாத்சரியம் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு விதமான துவேஷத்துல சேரும். மற்றவனுடைய ஒரு உத்கர்ஷத்தை சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அதாவது ஈஸ்வரனை உத்கர்ஷமா சொல்லிட்டா உடனே வேற மற்றவாளுக்கெல்லாம் சில பேருக்கு அது தாங்காத போயிடும். உடனே அதுக்கு ஏதாவது கண்டனம் பண்றது இப்படி எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ. அப்ப அந்த ரீதியில இந்த மாத்சரியம் பிரதிபந்தம் பண்றது. இதுதான் மாத்சரியம். பேர்பட்ட மாத்சரியம் இல்லாமல் நீங்க வேத வாக்கியத்தை ஆலோசனை பண்ணி பார்த்தால் அப்போ தெரியும் ஈஸ்வராதி பதார்த்தத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு. வேதத்தில் சொல்லப்பட்ட ஈஸ்வர ஈசான மகேஸ்வர இத்தியாதி சப்தங்களுடைய தத்துவம் பதார்த்த தத்துவ அது என்ன அப்படிங்கிறது விமர்சனம் பண்ணி பார்த்தா மத்சரம் இல்லாதவர்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற. அது என்ன புரியும்னா இவர்தான் அந்த தத்துவம்னு தெரிஞ்சுப்போம். இது நிஜரூப சன் துவாம் உன்னையே கேவலம் ஈஸ்வரம் பிரகாசயதி. ஒன்ன மாத்திரம் தான் சொல்லிட்டு இப்பேற்பட்ட எல்லா வாக்கியங்களும் சுவாமியை பிரகாசனம் பண்ண சுவாமியை தெரிவிக்கிறதுன்னு சொன்னா எந்த சுவாமியை தெரிவிக்கிறது? இந்த சிவனைத்தான் தெரிவிக்கிறது. பிரகாசயத்தின்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் பண்றார். இப்போ சில வாக்கியங்களை மந்திரம்னு சொன்னார், அர்த்தவாதம்னு சொன்னார், அப்புறம் விதின்னு சொன்னார். பிரகாசனங்கிறது இது மூணுக்குமே பொதுவானதான். பிரகாசனம் அதாவது விததாதி ஸ்மாரயதி பிரசம்சதः அல்ல ஸ்மாரயதः பிரசம்சதः விதததः வேதவாக்கியஸ்ய அபோதாரணோ வியாபாரங்கிறதுனால பிரகாசயதி. அதாவது மந்திரங்கள் என்ன பண்ணும்? அதனுடைய வேலை பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரணம், ஞாபகப்படுத்துறதுங்கிறது மந்திரத்துக்கு வேலையா. அப்போ இந்த மந்திரங்கள் ஈஸ்வரனை ஞாபகப்படுத்துறது. அர்த்தவாதத்துடைய வேலை என்ன? பிரசம்சனம், வசதியா சொல்றது, ரொம்ப வசதி, ரொம்ப அதனால அவசியம் பண்ணி ஆனும் அப்படின்னு பிரசம்சை பண்றது அதனுடைய வேலை. விதததா விதானம் பண்றது விதியுடைய வேலை. இப்ப நீங்க பார்த்தா இந்த ஸ்மாரணம் ஞாபகப்படுத்தக்கூடிய மந்திரம் கூட அந்த விஷயத்தை பிரகாசனம் பண்றது. எந்த விஷயத்த ஞாபகப்படுத்தணுமோ அந்த விஷயத்தை அது பிரகாசப்படுத்துறது. அர்த்தவாதம் எதை பிரசம்சை பண்ணணுமோ அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது, அதாவது தெரிவிக்கிறது. விதியும் அதே மாதிரி தெரிவிக்கிறது. ஆக பிரகாசயத்திங்கிறது மந்திரம் அர்த்தவாதம் விதி மூணுக்கும் பொதுவான ஒரு தர்மம். வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திர வாக்கியம், விதி வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம், இப்படி எல்லா விதமான வாக்கியமும் ஈஸ்வரனை சொல்லக்கூடிய தெரிவிக்கக்கூடிய வாக்கியமாக நமக்கு கிடைக்கிறது. அதை பார்க்க முடியும். அதனாலதான் பிரகாசத்தின்னு போட்டாங்க. அதஹ சப்தராசி. அதனால இந்த வேதங்கிற அந்த சப்தராசியானது துவாமேவ கேவலம் போதயதி நான்யம் இத்தியர்த்தா. இந்த சப்தராசிகள்ல அதாவது வேதத்துல வரக்கூடிய இந்த ஈசானஹா ஈஸ்வரா மகேஸ்வரஹா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த சப்தங்கள் மூலமாக அந்த வேதம் எதை யார சொல்றது? கேவலம் துவாமேவ போதயதி, உன்னை மட்டுமே அது தெரிவிக்கிறது. உன்னை மட்டும்தான் தெரிவிக்க, நாண்யம் உன்னை விட்டா வேற யாருக்கும் இந்த சப்தம் கிடையாது. இது உனக்காக மட்டும்தான் வருது. இந்த விஷயத்தை தான் மேல நிரூபணம் பண்ண போற. மேல அடுத்த ஸ்லோகங்கள்ல இந்த ஈஸ்வர சப்தம் ஒன்னத்தான் சொல்றது, வேற யாரையும் சொல்லலே அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்காக 4வது ஸ்லோகம் வருது, மேல வருது.
இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் சரியானபடி அர்த்தம் எப்படி பண்ணணுங்கிறது நம்ம அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தான் பார்க்க போறோம். வாக்கியத்தில் உள்ள பதங்களுடைய அர்த்தத்தை. இப்ப வெறும் இது ஒரு பிரதிஜை, மேற்கொண்டு சொல்ல போறோமே, அதை முன்னாடி என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் சொன்னால் கேட்கிறவாளுக்கு அதுல ஒரு கவனம் இருக்கும். அதான் சிஷ்யாவதானாய பிரதிஜானீத்தே அப்படின்னு சொல்லுவாள். முதல்ல என்ன சொல்ல போறேங்கிறது சொல்றானா பிரதிஜையில இருக்கான்னு சொன்னா அப்பதான் கேட்கிறவா அதை கவனம் கொடுத்து கேட்பா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு. அந்த விதத்துல இப்ப இந்த 3 ஸ்லோகங்கள்ல இவ்வளவு விஷயத்தை சொல்லிட்டார். இப்போ 3வது ஸ்லோகத்துல விதி என்ன, அர்த்தவாதம் என்ன, மந்திரம் என்ன, இப்படி பலவிதமா இருக்கக்கூடிய இந்த வேதம் ஒன்னத்தான் சொல்றது, வேற யாரையும் சொல்லலை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணினார். 3வது ஸ்லோகம் பூர்த்தி ஆயிடுச்சு. 4வது ஸ்லோகத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.